ஹாப்பி ராஜா பாத்திருக்கீங்க, எப்படி சார் இருக்கு? ஹாப்பி ராஜ் உண்மையாக ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாவே வைப்பா ஆடிக்கினே இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வைப்பா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாப்ல ஃபுல்லா அப்படியே தலையில திரும்பி அழுக வச்சுட்டாங்க. உண்மையா சொல்றேன், ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே எங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா ஏதோ ஒரு ஊர்ல இருக்காரு, நான் இங்க இருக்கேன். அப்படிங்கும்போது எங்க அப்பாட்ட நான் பேசுவேன், ஆனா போன் பண்ணி எதுக்காக பேசுவேன், அப்பா ஒரு 500 அனுப்பிச்சு விடு, ஒரு 1000 அனுப்பிச்சு விடு அப்படின்னு தான் பேசுவேன். மற்றபடி அப்பா சாப்பிட்டியா, என்ன பண்ண, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து இந்த உணர்வுபூர்வமா ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க இந்த படம் மூலமா. ஏன்னா எவ்வளவு படங்கள் வந்துட்டு இருந்தாலுமே இது கொஞ்சம் சேஞ்சிங் போய் ஜீவ் பிரகாஷ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டு பையன் ஒரு அப்பா பிள்ளைக்கு உண்டான ஒரு விஷயத்த சூப்பரா அழகா காட்டியிருக்காங்க. அது இல்லாம காட்சிகள் காட்சியா போகாம நம்ம உணர்வுபூர்வமா நம்மளே ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. படம் சூப்பர் படம். படத்துல என்னதான் சொல்ல வராங்க சார்? படத்துல என்ன சொல்ல வராங்க, ஏன்னா அப்பா பல தியாகங்கள் கடந்து போயிருப்பாரு. இருந்தாலும் வந்து இந்த ஸ்டேட்டஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நீ வேற ஸ்டேட்டஸ், நான் வேற ஸ்டேட்டஸ், இந்த வெளியூர்ல வாழ்றவன் உள்ளூர்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதை தான் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது இல்லாம எனக்கு இதுல என்ன மிஸ்ஸிங்னா ஜீவ் பிரகாஷோட மியூசிக் மிஸ் நினைக்கிறேன். சில இடத்துல வந்து ஜீவ் பிரகாஷ் எப்பவுமே நான் வைப்லயே வச்சிருப்பாரு. இவரு ஒண்ணுல ஆடிக்கினே இருக்கிறாங்கன்னா சொல்றத தவிர ஓகே தான். மத்தபடி வந்து செகண்ட் ஹாப்ல ஃபுல்லாவே நம்ம அழ வச்சு அனுப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பரான படம். எல்லாமே யங்ஸ்டர் பிடிக்கும். எந்த ஆடியன்ஸுக்கு அதிகமா செட் ஆகும் இந்த படம்? எந்த ஆடியன்ஸ்னா இப்போ 18 வயசு பசங்க, 19 வயசு பசங்க அவங்களாம் பிடிக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அப்பாட்ட போய் காசு கேட்பானுங்க. எப்படி கேட்பானுங்க, எத்தாப்பா காசு ஒரு 500 கொடுத்தா அப்பா அம்மா கொடுக்கலனா பார்த்தா காசு ஒரு 500 கொடுறா அப்படின்னு கேட்பானுங்க. அப்படிதான் இப்ப இருக்கிற பசங்களா இருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சில பேர் போய் அப்பா ஒரு 500 ரூபா கொடுங்கப்பா, அந்த மாதிரி ஒரு அன்பு பாசன்றது இந்த படத்துல கொஞ்சம் உணர்ற மாதிரி இருக்கு. ஜிவி பிரகாஷ் படம் நிறைய நடிச்சிருப்பாரு. ஆனா அது நிறைய படத்துல ஜிவி பிரகாஷ் வந்து நடிப்புலாம் அந்த அளவுக்கு நடிக்க மாட்டாரு. இந்த படத்துல ஒரு நடிப்பு வந்து பேசப்படுதா? இல்ல, எனக்கு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபீல் ஆயிருந்தது. எல்லாமே வந்து இப்ப ஆல்ரெடி அவர் படங்கள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி போயிட்டே இருப்பாரு. இதுல வந்து ஒரு பையன் அப்பா எப்படி எல்லாம் இது பண்றாங்க அப்படி, வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு என்னெல்லாம் பண்றா அப்படின்னு ஒரு விஷயம் தான் ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்ற மாதிரி ரொம்ப வச்சிருந்தாங்க. அது இல்லாம பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மரியன் ஜார்ஜ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்கு சார்? சொல்லப்போனா அவர் தான் சார் ஹீரோ. சும்மா ஜீவ் பிரகாஷ் வந்து சும்மா பையன் பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா இவர் மூஞ்சி வச்சுட்டு அந்த மூஞ்சி ஓட்டியவன அதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஹீரோ சொல்லப்போனா ஹீரோட அப்பா அந்த மரியன் ஜார்ஜ் அவர் தான் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கலக்கியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. அப்பாஸ் ரொம்ப நாள் போட்டு நடிச்சிருக்காரு. அப்பாஸோட நடிப்பு எப்படி இருக்கு? அவர் நடிப்புல ஒண்ணு இல்ல தலைவா, வராரு அப்பா கிட்ட வராரு பண்றாரு போறாரு. பெருசா ஒண்ணும் அவருக்கு போக்கஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொல்ல போனா நம்மால் தான் மரியம் அப்பா கேரக்டர், அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணு இல்லை. டானு டிராகன் அது வரிசையில ஹாப்பி ராஜா சொல்லலாமா அந்த ஃபாதர் சென்டிமெண்ட் வயசுல? கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு இது படம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர் எல்லாம் பார்த்தோம்னா சில விஷயத்த சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஏன்னா சில பேர் வந்து அப்பா வந்து உணர்வுபூர்வமா அப்பா என்னென்ன பண்றாங்க நமக்காக, அப்பா நம்ம கண்டிப்பாரு திட்டுவாரு அடிப்பாரு, அது மட்டும் தான் அவங்களுக்கு கெட்டதா தெரியும். ஆனா இருந்தாலும் அவருக்கு என்னெல்லாம் நமக்காக பண்ணிருக்காரு, என்னென்ன விஷயத்துல இழந்திருக்காரு அப்படின்னு விஷயத்த அது கூட இருந்து டால் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். படத்துல என்னதான் மைனஸ் பாயிண்ட்னா ஹீரோயினி கிளாமர் காட்டவே இல்லை. அது நான் கண்டிப்பா இது பண்றேன். ஏன்னா வந்து அப்பப்ப ஹீரோயினி கிளாமர் காட்டுக்கலாம். ஏன்னா ஜீவ் பிரகாஷ்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இதுல வந்து நான் அது மட்டும் தான் மிஸ் பண்ணேன். அப்புறம் வந்து ஜீவ் பிரகாஷோட மியூசிக்காக மிஸ் ஆயிருந்தது. மற்றபடி கொஞ்சம் செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் வலிச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் போற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்ல படம், நல்ல தரமான படம், நல்ல ஒரு கதை. உங்க ரேட்டிங்? 10க்கு 7.5.